புதுக்கோட்டையில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் 35 அடி உயர கட் அவுட் அகற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வைக்கப்பட்ட கட் அவுட் தற்போது அகற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாநகராட்சி பாரபட்சம் காண்பிப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக உள்ளிட்ட கட்சிகளின் பேனர்களை கண்டுகொள்ளாமல் சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது பிரதமர் மோடியின் 35 அடி கட் அவுட்டை அகற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மோடியின் கட் அவுட்டை அகற்றிய அதிகாரிகள் புதுக்கோட்டையில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் 35 அடி உயர கட் அவுட் அகற்றப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வைக்கப்பட்ட கட் அவுட் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. திமுக உள்ளிட்ட கட்சிகளின் பேனர்களை கண்டுகொள்ளாமல் சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் பிரதமர் மோடியின் கட் அவுட்டை அகற்றியிருக்கின்றனர். மோடியின் கட் அவுட்டை அகற்றிய அதிகாரிகள் ஆளும் கட்சியினரின் பேனர்களை அகற்றாமல் சென்ற வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பிருந்திருக்கிறார். செந்தில்குமார், விரிவான தகவல்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் பாரத பிரதமர் மோடியின் 35 அடி ராணுவ உடை உள்ள கட் அவுட்டை நிறுவப்பட்டிருந்தது. இது எதற்காக என்றால், கடந்த காஷ்மீரில் உள்ள பல்காம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் இந்திய சுற்றுலா பயணிகள் 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்ததை நன்றி தெரிவிக்கும் வகையிலும், இதற்கு துரித நடவடிக்கை எடுத்த பாரத பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையிலும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கடந்த 30ஆம் தேதி மூவர்ண கொடியேந்தி மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதற்காக புதுக்கோட்டை நகர் முழுவதும் பாஜக சார்பில் கட் அவுட்டுகள், பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் பாரத பிரதமர் மோடியின் 35 அடி உயரமுள்ள கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த கட் அவுட்டை அகற்றி அதற்காக போடப்பட்ட சாரத்தையும் பாரத பிரதமர் மோடியின் கட் அவுட் பேனர்களை கிழித்தெறிந்து ஒரு வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். அந்த வாகனம் செல்லும் வழியில் ஒரு புறம் பார்த்தால் சாலை ஓரங்கள் மற்ற பேனர்கள் அனைத்து பேனர்களும் உள்ளது. அதை அகற்றாமல் மோடியின் பேனரை மட்டும் அகற்றிச் சென்றது புதுக்கோட்டையில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அபிராமி.